ஹாய் காய்ஸ். பெண்களை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறையவே இருக்குது. அதை பத்தி இன்னைக்கு பேசலாம்னு நினைக்கிறேன். பெண்கள் யாரும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து திட்டிடாதீங்க. நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க. ஆண்கள் பெண்களை வந்து அவுட்டிங் கூப்பிட்டு போகும்போது இந்த விஷயம் உனக்கு பிடிச்சிருக்கா, இது உனக்கு வேணுமா, வாங்கி தருவான்னு கேக்குறப்போ அப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கால் பண்ணி ஏன் எனக்கு எந்த கிஃப்ட் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்கீங்க தானே? அதான் பிரச்சனையே. பொண்ணுங்க பேச ஆரம்பிச்சா வாட்ஸ்அப்பும் வாயும் ஒரே நேரத்துல தாங்க வேலை செய்யும். நம்ம கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும் போதே அங்க சேட்டிங்ல வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா இப்பதான் புரிஞ்சது. அதான் இப்போ நான் பாத்துக்கிறேன்ப்பா. பேசிட்டு இருக்கும்போது அவங்க கால் கட் பண்ணா தப்பு இல்ல, ஆனா நம்ம கால் கட் பண்ணா ஆட்டம் ஆடிடுவாங்க. உண்மையாவே இந்த பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிற மாதிரி கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்காதுங்க. நானே காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது எங்க கிளாஸ் பொண்ணுங்க வந்து அவங்களுக்குள்ளே தங்கம் வைரம் செல்லம்லாம் வந்து கொஞ்சிக்கிட்டாங்க. ஆனா காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து பேசிக்கவே மாட்டாங்க. ஆனா நாங்கெல்லாம் அப்படி இல்ல. இப்ப வரைக்கும் நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கோம், பேசிக்கிட்டே தான் இருக்கோம். இன்ஸ்டால ரீல்ஸ் போடுற பொண்ணுங்களை பத்தி என்னடா சொன்ன எனக்கு தூக்கமே இல்ல, மேல பத்துக்கலாம் மேல. பொண்ணுங்க அவ்வளவு சீக்கிரமா டேட் பண்ண மாட்டாங்க. ஆனா டேட்டிங் போன ஃபர்ஸ்ட் மீட்லயே பையனை வந்து A to Z வந்து ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. பொண்ணுங்க ஒருத்தவங்களை லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குது. சைக்காலஜிக்கல் டெஸ்ட் எல்லாம் இருக்குது, இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் இவன் சரிப்பட்டு வருவானான்னு பார்த்தாதான் ஓகே சொல்லிடுவாங்க. வரப்போற மாப்பிள்ள பிசினஸ் தான் பண்ணணும், 9 to 5 ஜாப் பண்ணக்கூடாது, ME BE பண்ணி இருக்கணும். எனக்கு வந்து லைக் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும். பொண்ணுங்களை எப்போதுமே அடக்க நினைக்காதீங்க, அன்போடு நினைங்க. வாழ்த்துக்கள் சொன்னங்க.